ஒரு வழியா கவர்மெண்ட்ல குடுத்த லேப்டாப்போட லோகோவ ரிமூவ் பண்ணியாச்சு. அது எப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா கரப்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பில் லோகோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டீங்க, டைரெக்டாக மெசேஜ் பண்ணியும் கேட்டீங்க, கால் பண்ணியும் கேட்டீங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பில் லோகோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப்போட பூட் கீ எதுவோ அதை விட்டு அழுத்துங்க. நான் யூஸ் பண்ணுறது HP லேப்டாப், ஸோ நான் என்னோட பூட் கீ F10 ப்ரெஸ் பண்ணுறேன். பூட் கீ ப்ரெஸ் பண்ணிங்களன்னா பயாஸ் செட்டிங் ஓப்பன் ஆகும். உங்கள் லேப்டாப்பில் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு பூட் ஆப்ஷனுக்கு நேராக வந்து விடுங்க. மவுஸ் ஒர்க் ஆகாது, நீங்கள் கீபோர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதில் செக்யூர் பூட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிட்டு அங்க வந்துருங்க. என்டர் கொடுத்தீங்களா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும், டிசேபிள்டு எனபிள்டுன்னு. நிறைய பேருக்கு டிசேபிள்ல தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்ல. எனபிள்ல இருந்தா மட்டும் டிசேபிள் மாத்திக்கோங்க. இப்போ ரைட் ஏரோ யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆன வந்தீங்களா சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கும். அதை என்டர் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. உங்க லேப்டாப் நார்மலாவே ஆன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. உங்க லேப்டாப்போட பூட் கீ தெரியலனா உங்களோட லேப்டாப் நேமை கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்போ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். 2 MB தான். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹேக் GBRTன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக கிட்டப்னு சொல்லி ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டில் ரைட் சைடு வெர்ஷன் 2.6.0 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெர்ஷன் அடிக்கடியாக மாறும். ஸோ உங்களுக்கு எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்களா ஹேக் GBRTன்னு சொல்லி ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். 2 MB தான், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா க்ரோம் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிடுங்க. இனிமேல் தேவையில்லை. இப்போது அந்த ஃபைல் வந்து டவுன்லோட்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திஸ் PC ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்களா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. C டிரைவ்லேயே ஸ்டோர் ஆகட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா திஸ் PC க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு லோகோ தான் தேவை. அது என்ன லோகோன்னா, தமிழ்நாடு அரசு லோகோவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோகோ வேணும். அந்த லோகோ உங்ககிட்ட இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி லோகோ இருக்குது, அதனால் நான் லோகோ டவுன்லோட் பண்ணலை. இப்போ உங்ககிட்ட இருக்கிற லோகோவை நார்மலாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்துக்கோங்க. அதில் பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. பெயிண்டில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. லோகோ பெயிண்டில் ஓப்பன் ஆகின பின்னாடி காப்பி பண்ணிக்கோங்க லோகோ. அதாவது எடிட் ஆப்ஷன் போயிட்டு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. லோகோவை காப்பி பண்ணிட்டு பெயிண்ட் ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மறுபடியும் டவுன்லோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகின ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் உள்ள இன்னொரு ஃபைல் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்களன்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் நீங்கள் ஐ மட்டும் கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு திருப்பி ஒரு பெயிண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் Ctrl+V கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாக சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. Ctrl+S கொடுத்தீங்களா சேவ் ஆயிரும். அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணுற போது சேவ்னு கேட்கும், சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நிறைய கோடிங் ரன் ஆகும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஏதாவது ஒரு கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ண சொல்லும். எந்த கீனாலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்களா அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் ஆயிரும். அடுத்து ஆல்ரெடி ஓப்பன் ஆன கமெண்ட் ப்ராம்ப்ட்லையும் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்களா க்ளோஸ் ஆயிரும். இப்போது நீங்கள் உங்கள் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு லோகோ இருக்கும். அடுத்து நீங்கள் இப்போ வச்ச லோகோ வரும். ஏன்னா தமிழ்நாடு அரசு லோகோ ஹார்ட்வேர்லேயே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னோட லேப்டாப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். தமிழ்நாடு அரசு லோகோ 2 செகண்ட்ஸ் இருக்குது. அடுத்து நான் வச்சு DLW அதாவது நம்ம சேனல் லோகோ வந்துடுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.